ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான மஸ்க் மெலான் வந்திருக்குது. அதோடய செடி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் காஞ்சு போச்சு. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு இது வந்திருக்கு. இது தானாக முளைச்சது. நாங்கள் வேஸ்ட்லேருந்து எடுத்து போடுறதுலேருந்து வந்திருக்கு. பட் ஒரு சைடு காஞ்சிருந்தாலும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா அது செழிப்பாக போய்கிட்டே இருக்குது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஷன் ஃப்ரூட் எவ்வளோ செழிப்பாக இருக்குதுன்றதை பார்க்க முடியும். அது காம்பவுண்ட்லேருந்து நல்லா ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம இந்த மஸ்க் மெலானை பறிக்க போகிறோம். இது நல்ல ஸ்மெல்லு, நல்லா பழுத்தும் ஆயிடுச்சு. சரி, இதை இன்றைக்கி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் மாடிக்கு. சரி, இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே எங்களுக்கு மஸ்க் மெலான் நாங்கள் தனியாக சீட்ஸ் எல்லாம் போடுறது கிடையாது. பட் எங்களுடைய வேஸ்ட்லேருந்து நாங்கள் கிச்சன் வேஸ்ட்டை நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதிலிருந்தே எங்களுக்கு மஸ்க் மெலான் நிறைய கிடைக்கும். நாங்கள் இது வரைக்கும் நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாவக்காயும் தொங்கிட்டுருக்கு, அதே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்து. இந்த மஸ்க் மெலான் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய டைம் அறுவடை எடுத்திருக்கோம். ஆனால் இதில் ஒரே ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, இதில் சீக்கிரமாக பூச்சி தாக்குதல் ஏற்படும். பூச்சி எங்கேயாவது ஓட்டை போட்டு வச்சிரும். அது ஒன்று தான் இதோட ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இது பார்த்திங்கன்னா சரியான ஸ்மெல்லு. எனக்கு ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நாங்கள் போய் ஜூஸ் போட்டு சாப்பிட்றோம்.